சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எக் மஞ்சூரியன் ரெசிபி எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம் வீடியோல போய் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோல போய் பார்த்துடலாம். எக் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு 3 முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம முட்டையை ஊற்றி பாயில் பண்ணும்போது திரும்ப எடுக்கும்போது நமக்கு இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் எண்ணெயை நல்லா வைப் பண்ணி விடுறோம். இப்போ பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இந்த முட்டையை வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம அதுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாயில் பண்ண எக்க நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயை காய வச்சு வச்சுருக்காங்க. நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த முட்டையை ஒரு பீசஸ் அதில் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு சூப்பராக பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோம். முட்டையை நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடாயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் சேர்க்குறேன் 1 ஸ்பூன் அளவு. 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்சுருந்தா முட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நமக்கு சூப்பரான எக் மஞ்சூரியன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.